Hey guys, welcome to our channel Pondy to USA Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே ஃபைன். இன்னைக்கு இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு நான் என்னென்ன மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். குட் ஆஃப்டர்நூன் எவரிவன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா மளிகை பொருட்களுமே பாண்டிச்சேரி போத்தீஸில் தான் வாங்கிட்டு வருவேன். எப்போ நான் வெக்கேஷன் போனாலும் அங்கே தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம பல்காக வாங்குறோமா, வாங்கின எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டே வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதாலே எப்போ போனாலும் பாண்டிச்சேரி போத்தீஸில் தான் வாங்குவேன் நான். ஃபஸ்ட் நம்மளோட ஃபேவரட் ஃபில்டர் காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது டாட்டா பிராண்டோட ஃபில்டர் காஃபி. இதோட ப்ரைஸ் வந்து 380 ரூபா. எஸ், அப்படியே பக்கத்தில் என்ன காஃபி வச்சுருக்கேன், இது வந்து லாவஸ்டால ஃபில்டர் காஃபி. இது வந்து 200 கிராம்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 195 ரூபான்னு நினைக்கிறேன், சரியாக கிளியராக தெரியல எனக்கு. பக்கத்தில் இன்ஸ்டன்ட் காஃபி வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 275. இது 100 கிராம்ஸ். மோஸ்ட்லி லாவஸ்டால இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து நல்லா இருந்துச்சு, அதாவது தான் இப்பயும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சேம் டாட்டா பிராண்டோட இன்ஸ்டன்ட் காஃபி தூள். இதோட ப்ரைஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க, 325 ரூபா. பக்கத்தில் லாவஸ்டாலே இது கிளாசிக் இன்ஸ்டன்ட் காஃபி தூள். இதோட ப்ரைஸும் 400 ருபீஸ். சேம் கிளாசிக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கியிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இது வந்து டீ தூள், டாட்டா டீ கோல்ட். இது ரொம்ப குட்டி பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. இது பின்னாடி பாருங்கள், 3 ரோசஸ். இதோட ப்ரைஸும் 90 ரூபா. அதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, நிறைய பொருட்கள். அதுக்கப்புறம் ஷீனிகா வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து, கண்டினியூ பண்ணலாம். இது வந்து சோம்பு. இது வந்து அவங்க பிராண்ட்லேயே வாங்கிட்டேன் நான். நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்காதான்னு கேட்காதீங்க, இங்கே கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் சும்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக வாங்கிட்டு வந்தது. இது வந்து பாருங்கள், சக்தி ரா சில்லி பவுடர் 3 பேக்ஸ் இருக்குது இதில். அதால் அது ஒரு பேக் எடுத்து போட்டுக்கிட்டேன். நமக்கு எப்படி நிறைய நாளுக்கு வரும், அதனால் ஒரு பேக் எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது வந்து நான் கொடைக்கானல் ட்ரிப் போனப்போ வாங்கிட்டு வந்தேன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள், கோடை காஃபி. அதுவும் நல்லாயிருக்கு. இப்போ அதான் கரண்ட்டாக குடிச்சிட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாக இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு அவங்க பிராண்ட்லேயே வாங்கிட்டேன் நான். அது எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகேன்றதால பிராண்ட்லாம் பெருசாக பார்க்கல. இது வந்து ஜீரகம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜீரகம். ஒரு பேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப நிறையலாம் தூக்கிட்டு வரல. இதோட ப்ரைஸ் வந்து 160 ரூபா. நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கேன், இது வந்து துவரம்பருப்பு, அதே கடலைப்பருப்பு இருக்காங்க. துவரம்பருப்பு இங்கேயும் நல்லா இருக்குங்க. ஆனால் சரி, ஆனால் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாம்பார்லாம் வைக்கும்போது நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த துவரம்பருப்புக்கும் இங்கே வாங்குகிற துவரம்பருப்புக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் காலி ஆகிட்டா திருப்பி நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். இது கடலைப்பருப்பு அவங்க பிராண்ட்லேயே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நிறையா பெருங்காயத்தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். நமக்கு தான் இலவசம்னாலே டக்குன்னு போய் எடுத்துருவோமே, அதால் அதில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டேன். இதுவும் அவங்க பிராண்ட்லேயே எடுத்துக்கிட்டேன். இது வந்து எல்ஜி, இதில் ஒரு 2 பேக் எடுத்து வச்சுக்கிட்டேன். 20% எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க, அதால் 2 எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் பாண்டிச்சேரியிலன்னு கிடையாது, இந்தியாவில் வெக்கேஷன் வந்திருக்கும்போது அந்த காய்கறிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இது வந்து பாருங்களேன், சுண்டக்காய் வத்தல் 2 பேக் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக எனக்கு 2 வருஷத்துக்கு வரும். அதால் சுண்டக்காய் வத்தல் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து மளிகை ஜாமான்னா என்ன சொல்கிறது, சாரி, மசாலா ஐட்டம். நம்ம பிரியாணிக்கு குருமாக்கெலாம் போடுற மசாலா ஐட்டம்ஸ், பூவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏலக்காய் மட்டும் வாங்கலை, அது எங்கேயும் நல்லாயிருக்கும் அப்படின்றதால
நமக்கு சில ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா. கரம் மசாலா 2 பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து 100 கிராம்ஸ் ₹72 ஒரு பாக்கெட். இது வந்து மஞ்சள் தூள். இதுவும் 3 பேக் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி அங்கே இப்படி தான் இருக்கும். எப்போ போனாலும் இப்படி தான் 3 3ஆ தான் வச்சுருப்பாங்க. எடுத்து போட்டு வந்துகிட்டே இருப்பேன் நான். இது வந்து இன்னொரு பிராண்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மஞ்சள்தூள் பாக்கெட். இது வந்து நம்ம வெள்ளி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக லிக்யூட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் எனக்கு தெரியல. எனக்கு எந்த வாட்டி பார்த்தாலும் தெரியல. இந்த அப்பளக்கட்டு நிறைய குட்டி குட்டியாக தான் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா பெருசுனா அது உடச்சி போடணும், நிறைய எண்ணெய் ஊற்றணும். குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்ததுனால எல்லா பிராண்ட்லேயும் ஒவ்வொன்று. பாப்புலர்லேருந்து அதுக்கப்புறம் பிந்து, நமக்கு என்னென்ன தெரியுமோ அதில் எந்தெந்த பிராண்டில் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எல்லாமே குட்டி குட்டியாக தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹48. பாருங்கள், எல்லா பிராண்ட்லேயும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? அப்பளமே இன்னும் முடியல. நிறைய அப்பளம் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் போல். பக்கத்தில் வந்து இந்த உடைச்ச உளுந்து, இங்கே வந்து உடைச்ச உளுந்து இருக்கும், ஆனால் ரொம்ப பெரிய பேக்கில் இருக்கும். அதுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹110. அதுக்கப்புறம் இது வந்து என்னது, ஐயோ இது பேர் என்ன, மறந்துட்டேன் பாருங்கள். பிரியாணிலாம் போடுவோமே, சோயா சங்க். எஸ், இதோட ப்ரைஸ் வந்து ₹50. இது வந்து மேகி பாக்கெட். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்பைசி பெப்பர்னு இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடைக்காது, ஒரே ஒன்று தான் கிடைக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு இது வந்து கார்லிக் ஃப்ளேவர். எப்பயாச்சும் மேகி சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் பண்ணி சாப்பிடுவேன். எப்பி ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே கிடைக்காது எப்பி. அதனால் எப்பி பாக்கெட் 2 நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு எப்போல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு பாக்கெட்டை பிரித்து போட்டு செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதுவுமே அந்த சோயா சங்க் தான். குட்டி குட்டியாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க, மினின்னு போட்டிருந்தாங்க, சோயா மினி சங்க். அதால் இது ஒரு பாக்கெட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து ₹70. இது அட்டையே பிரிக்காமல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதுவும் அதே தான், சோயா சங்க் தான். இது ஒரு பேக் ஆல்ரெடி காமிச்சிட்டேன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து மல்லித்தூள், தனியான்னு கூட சொல்லுவோம்ல, தனியாத்தூள். அது 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா காமிச்சாச்சு. மட்டன் மசாலா, கண்டிப்பாக மட்டன் மசாலா வேணும், இங்கேயும் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ₹64. மறந்துட்டேன் பாருங்கள். இது வந்து சிக்கன் 65. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இங்கே வாங்கினது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பேக் பிரிச்சிட்டேன் அதை. சிக்கன் 65 பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரைட்டு, இதுக்காக ஊருக்கு போனால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரணும்னு நினச்சி வச்சுருக்கேன். அடுத்து இதுவும் அந்த மசாலா ஐட்டம்ஸில் தான் வரும். சாம்பார் தூள், சாம்பார் பவுடர். நம்ம குழம்பு மிளகாய்த்தால் தான் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் லைட்டாக ஒரு டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நானாக வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணால் தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து ₹50. இது வந்து கடுகு உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அது நம்ம இங்கே வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அது ஒரு 2 பேக் எடுத்து வச்சுட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹35. இது எப்போ போனாலும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது வந்து பாருங்கள், சுக்குத்தூள், மல்லித்தூள், சுக்கு மல்லித்தூள். இது ஒரு பேக் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ₹98. இது வந்து இட்லி சில்லி பவுடர். நான் மோஸ்ட்லி இங்கே இட்லி தூள் அரைச்சிப்பேன். இருந்தாலும் சரி ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவோமேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். கம்பங்கஞ்சி மிக்ஸ். இது வந்து 1 கப்புக்கு 7 கப் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செஞ்சு பார்த்தேன், நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து எனக்கு தேவையானதுங்க. இது ஓம வாட்டர். இந்த வாட்டி நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகுதா, அதனால் சரி இதெல்லாம் தேவைப்படுன்றதால வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. அங்கே இருக்கிற அக்காட்ட தான் கேட்டேன், பச்சை கற்பூரம் கொடுங்க அப்படின்னு. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு டப்பா ₹14. குட்டி குட்டி டப்பா இருக்குது பாருங்கள். வாங்கிட்டு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கம்மா, கொஞ்சம் தாம்மா போடணும், நிறையா போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணணும் கூட கேட்டு வந்தேன் நான். அந்த பாக்ஸ் முடிஞ்சா. இது வந்து நான் கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு இருந்தப்போ அங்கேயே வாங்கினது, மசாலா டீ பேக்னு. இதோட ப்ரைஸ் வந்து ₹150.
எல்லா மசாலா பொருட்களுமே இருக்குது. சும்மா ட்ரிப் போனால் வாங்கிட்டு வருவோம்ல, சரி அங்கே நல்லா இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மசாலா பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். தைலமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். தைலம், அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அது. அதோட ப்ரைஸ் ரூ. 150 சொல்லிட்டேனா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து வடகம். மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இதுதான். இந்த வாட்டி என்னோட இன்லாவும் போட்டு கொடுத்துருந்தாங்க, என்னோட அம்மாவும் போட்டு கொடுத்துருந்தாங்க. கொடுங்க, எனக்கு முக்கியமாக இது தேவை அப்படின்றதால 2 பேர்த்திட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். 2 பேர்த்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பஜ்ஜி போண்டா மாவு. எல்லா பிராண்ட்லேயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கிறது 2 பேக் தான் காமிச்சிருக்கேன். எல்லா பிராண்ட்லேயும் வாங்கிட்டேன். மெயினாக எனக்கு பிடிச்சது வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்களேன், இந்த பாலாஜி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறையா வாங்கிட்டு மற்றதெல்லாம் சரி மற்ற பிராண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு மற்ற பிராண்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஃபேவரெட்னா அது பாலாஜி தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து சேம் மசாலா பொருட்களில் ஒரு பீஸ் வந்திருக்கு. பூ, பட்டை, கிராம்பு அதில் தான் அது. இது வந்து மஞ்சள் குங்குமம் பேக். நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது. திடீர்னு கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணுன்னா நமக்கு தேவைப்படும்னு வாங்கியிருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கின கடுக்காய் தூள். வாங்கிட்டு அதோட என்ன சொல்கிறது, அதோட பயன்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதேமாரி இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் இது சுக்கு பவுடர் நாட்டு கடையிலே கிடச்சிது. இது ஒன்று வாங்கிட்டு, இது வந்து திரிபலா சூரணம், அதுவும் ஒரு பேக் வாங்கியாச்சு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க, சரி வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கள் வீட்டில் போட்டு கொடுத்த வடகம். வடகம் இல்லை, வத்தல். இது 2 பேக். இது எனக்கு கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்கு சூப்பராக வரும். அதுவும் எடுத்து ஜிப்லாக்கில் போட்டு வச்சாச்சு. இப்போது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கரண்ட்டாக என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட ஃபேவரட் காஃபி தூள் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த மளிகை ஜாமான் விலாக் கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். See ya. Hi friends, if you like our videos, please like, share, and subscribe. Thank you. Bye.